யூனிட்டரி ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன? யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன? ஒற்றை ஆட்சி. இந்த பாலிட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் தெரியாத யாருக்கும். யூனிட்டரி ஸ்டேட்னா கூட இன்னும் படிக்காமல் இருக்கிறீங்க. எல்லாம் பாலிட்டிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தானே வந்திருக்கீங்க. யூனிட்டரி ஸ்டேட்ஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கே இருக்குது? நம்ம யாருன்னா ஒருத்தர் சொல்லணுமா? நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேம்மா. வாத்தியார் அந்தவல்ல கேள்வி கேட்டு கிளாஸில் பழக்கம். யூனிட்டரி ஸ்டேட்டுங்கிறது எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குதா? தெரியாதா? சரி, வாத்தியாருங்களா அது யாருன்னா சொல்லுங்கள். யூனிட்டரி ஸ்டேட் நீ ஒரு ஆள், நீ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரு. யூனிட்டரி ஸ்டேட்டுங்கிறது இங்கிலாந்து எக்ஸாம்பிள். அதுதான் யூனிட்டரி ஸ்டேட். இன்னும் இதுவே தெரியாமல் வந்துங்கிறீங்க. என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? என்ன பாலிடிக்ஸ் நடத்துறீங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஐயோ, பாண்டிச்சேரிங்க தான். அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யூனியன் ஸ்டேட்ஸ், அது நாட் யூனிட்டரி ஸ்டேட்ஸ். எல்லாம் அதான் வாத்தியார்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் மாணவர்கள் படிப்பாங்க. நான் அப்போ படித்தது இப்போ சொல்கிறேன். படிக்கும்போது படித்தது, வாத்தியாராக இருக்கும்போது படித்தது கூட கிடையாது. யூனிட்டரி ஸ்டேட்ஸ், ஃபெடரல் ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட்னா ஒரே மத்திய அரசாங்கம். அதன் கீழே இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்காது. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் மட்டும் இருக்கும். அதன் கீழே உள்ளாட்சி துறைகள்லாம் இருக்கும். அதுதான் யூனிட்டரி ஸ்டேட்ஸ். அதுக்கு உதாரணம் இங்கிலாந்து, பிரிட்டன். இன்றைக்கும் அதுதான் யூனிட்டரி ஸ்டேட்டுக்கு உதாரணம். அதே மாதிரி ஃபெடரல் ஸ்டேட், கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சின்னு சொன்னோம்னா அதுக்கு உதாரணம் அப்போ இருந்ததில் அமெரிக்கா தான். யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. கூட்டாட்சி. கூட்டாட்சின்னா என்ன? பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஒன்றிய அரசை உருவாக்கி, மத்திய அரசை உருவாக்கி, அதன் கீழே மாநில அரசுகள் இருப்பதுக்கு பேர் தான் கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சி யுஎஸ்ஏவில் அதுதான் முதல்ல உருவாக்கினது, கூட்டாட்சி. யூனிட்டரி ஸ்டேட், ஃபெடரல் ஸ்டேட். இப்போ நம்ம இந்தியா அப்போ என்ன ஆச்சு? அந்த ஆர்கியூமெண்ட்டில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இதை யூனிட்டரி ஸ்டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு குரூப். இது ஒற்றையாட்சியாக தான் இருக்கணும், மாநிலங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, யூனிட்டரி ஸ்டேட்டாக இருக்கணும், இந்து மதத்தை சார்ந்த ஹிந்து ஸ்டேட் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் வாதிட்டார்கள். ஹிந்து ஸ்டேட். அதுக்கு எதிர்ப்பாக அம்பேத்கர் போன்றவர்களெல்லாம் இருந்தது தான். அது இந்து ஸ்டேட்டுன்னு இருக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு என்று சொல்லி தான் இந்தியா என்ற பெயர் வந்தது.